நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள், அதாவது கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான், அதாவது மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அதே நேரத்தில் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானமான கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கென்று ஒரு பிடிவாத குணமும் தனக்கென்று ஒரு நிர்வாக திறனையும் கொண்டவர்கள். மற்றவங்க மத்தியில் எப்போவுமே ரொம்ப துணிச்சல்சாலியாகவும் தைரியத்தோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். சரி, என்ன தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே மற்றவங்க மத்தியில் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். எந்த விதத்துலையுமே நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கிரக அடைவுகள் மற்றும் இந்த புத்தாண்டு எந்த விதமான அற்புதத்தை மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் பொறுமையாக யோசித்து செயல்படுத்துகிறேங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தப்பாகவே போயிட்டுருக்குங்க. பார்த்து பண்ணுறேங்க எல்லாத்துக்குமே. அதாவது நான் ஒரு யாருக்கும் எந்த விதத்துலையும் கெடுதல் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. உதவி செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு திரும்ப உதவி செய்யக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே என்னுடைய தேவையை மட்டும், அதாவது எங்கிட்டிருந்து என்னுடைய உதவியை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களே தவிர திரும்ப எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வந்தால் உதவி செய்யணும். ஏன்னா எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதே நிலையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது திறமையாக செயல்படுறேங்க, சரியான விதத்தில் ஒரு விஷயத்தையுமே பார்த்து கரெக்டான பாதையில் தான் பயணம் செய்கிறேங்க. ஆனால் அந்த பலன் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமையே இருக்குதுங்க. கூட இருந்தவங்களும் சரி, பெத்த பிள்ளைங்களும் சரி, அதாவது உடன் பிறந்த சகோதரர்களும் சரி, கட்டின மனைவி சரி, எல்லாருமே என்னை ஒரு விதமாக ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவோம், எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போங்க. என்னுடைய கஷ்டத்தை எப்போவுமே நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி எனக்கு மட்டும் எல்லாருமே கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறாங்க? மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தாங்க இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னமோ தெரியலைங்க, இந்த சரியான இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை. என்ன பண்ணுறதுங்க? இந்த மனைவி, இந்த கட்டின மனைவி, பெத்த பிள்ளைங்க, இவங்களுக்காகவே சில நேரத்தில் வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குது. இதே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கலை. கரெக்டான ஒரு வேலை கிடைக்கலைங்க, நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் என்னால் ரன் பண்ண முடியல, கரெக்டான ஏஜில் திருமணம் நடக்கலை, திருமணமானவங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ முடியலன்னு சொல்லி நிறைய விஷயங்களில் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்துட்டு இருந்துப்பீங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடிய ஆண்டில் நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானானது விலகி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு, அதாவது தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கார். ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் தன ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலை இல்லைன்னா வருமானம் இல்லை. வருமானம் இல்லாததுக்கு காரணமே சரியான வேலை இல்லைங்க. பார்த்துட்டு இருந்த வேலை என்ன நடந்துச்சுன்னு தெரியும், திடீர்னு அந்த வேலை அப்படிங்கிறது இழந்துட்டேன். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலையை விட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க.
ஒரு வேலையில் இருக்கிறவங்க வேறு ஒரு வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு மாறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக இந்த தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த பிஸ்னஸில் ஓஹோன்னு இருந்தேன், இன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டுட்டுங்க. இப்போ மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீஎன்ட்ரி கொடுக்கணும், புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விதமான பதட்டங்க, ஒரு விதமான பயமாக இருக்குது. இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இல்லை மறுபடியும் வந்து ஆரம்பித்தா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய ஐடியாஸ் வருங்க. அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடியது. யாரெல்லாம் வந்து உங்களை பார்த்து கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கரெக்டான ஒரு ஸ்டேஜில் திருமணம் நடக்கலைங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய கெடுதல். அதாவது மற்றவங்க மத்தியில் அதுதான் எனக்கு ஒரு பெரிய அவப்பேர். எல்லாம் இருக்குப்பா அவங்ககிட்ட, உனக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சுன்னா நீ பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் பிரதிபலன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி வந்து தனியாகவே இருப்பேன், உனக்கும் வரன்னுலாம் தடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அவங்க பேச்சு வாயடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். புதிய நபர்கள், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகுங்க. இந்த 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சினால் நீண்ட நாட்களாக புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. குழந்தை பிறக்குங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துட்டோங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் இந்த நேரத்தில் இந்த 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே மாதத்துக்கு பிறகு இது எல்லா ஒரு விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சுற்றுலா போகிறதுக்கோ அல்லது அதாவது ஒரு சுற்றுலா பயணமோ இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகுங்க. கூட்டு தொழில் இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலுங்க. நட்பு ரீதியாக இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும். ஏதோ நல்லா போயிட்டு இருந்ததுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் தேவையில்லாமல் எனக்குன்னு சில கெட்ட பேர் வந்துருச்சு, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழல், எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னோடய கேரக்டர் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு அவங்க எல்லாமே என்னை இந்த அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நட்பு ரீதியாக சில முன்னேற்றங்கள், விலகி சென்ற நண்பர்கள் ஒன்று வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும், கட்டி முடிக்க முடியாத வீட்டு வேலையை கூட கட்டி முடிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நிறைய விஷயங்கள், எதிர்பாராத லாபங்கள் மற்றும் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நீண்ட நாளாக வந்து ஒரு பணம் வர வேண்டியது இருந்ததுங்க, அந்த பணம் கைக்கே வந்து சேர மாட்டேங்குது. இது வந்துச்சுன்னா என்னுடைய கடன் பிரச்சனை மொத்தத்தையுமே வந்து நான் தீர்த்துருவேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய முயற்சிகள் எடுப்பேன். ஏன்னா நீண்ட நாளாக வந்து இந்த பணம் என் கைக்கு வராதனால நான் தேவையில்லாத விஷயத்தில் வந்து கடன் வாங்கி வச்சுருந்த இடத்துலலாம் வட்டி மட்டுமே கட்டிகிட்ருக்கேன், அந்த முதல்ல என்னால் கட்ட முடியலன்னு சொல்கிறது நபர்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டான நேரத்தில் கை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புங்க. இந்த வீடு கட்டுறதோ இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்குறதோ, புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க. யாரெல்லாம் இந்த சொத்துக்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. வியாபார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா நீண்ட நாளாக வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க, உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. அது கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீருமான்னு கேட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு இருந்த அவப்பேறுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கு வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஆரோக்கிய ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது மருத்துவம் ரீதியாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்க போது இந்த வரக்கூடிய 2025ஆம் வருடம். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்க போதுங்க.
நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட் இயராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் மாறும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்திலேயே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த சனி பகவானுடைய 2ஆம் இடத்திற்கான பயிற்சி, அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கும் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அந்தஸ்து உயருங்க, பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும், எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் யோகங்கள் உருவாகுங்க, பூர்வீக சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கை, இந்த மாதிரி எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ எல்லா முயற்சிகளிலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து ஒரு 3 மாத கால இடைவெளிகளை அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெட்டர் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.